போட்டித் தேர்வுக்கு தயாராகும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜென்ரல் சயின்ஸ் ஃபிசிக்ஸில் பொது அறிவியல் விதிகள் அப்படிங்கிற சிலபஸ் கீழே வரக்கூடிய எல்லாமே நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இது எல்லாமே எல்லா விதிகளுமே ஸ்கூல் புக்கில் உள்ள விதிகள் தான். அது எல்லாமே கம்பைன் பண்ணி நம்ம என்ன செய்வோம், தினமும் ஒரு ரெண்டு விதியாக பார்ப்போம் ஒவ்வொரு வீடியோலையும். ஸோ நேற்று ஒரு 2 விதி பார்த்தோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாயுக்களின் அடிப்படை விதிகள் அப்படின்னு சொல்லி ஒரு 3 விதி இருக்குது. என்ன விதிலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல பாயில் விதி, ரெண்டாவது சார்லஸ் விதி, ரெண்டாவது என்ன விதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்லஸ் விதி, மூணாவது அவைகாட்ரா விதி. அவைகாட்ரா விதி, இந்த மாதிரி 3 விதி இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வாயுக்களோட அடிப்படை விதிகள். ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த விதிகளை படிக்கிறது, ரொம்ப ஈஸி. என்னெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஓகே, முதல்ல நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, வாயுக்களின் விதிகள் எல்லாத்துக்குமே தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க. PV = N × R × T அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. PV = nRT. இந்த ஃபார்முலா என்ன செஞ்சுக்கங்க, கட்டாயம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. முதல்ல இந்த விதி படிக்கிற முன்னாடி பிளைண்டாக என்ன செஞ்சுருங்க, இந்த ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. PV = N × R × T. இதில் P அப்படிங்கிற என்னன்னா இங்கிலீஷில் ப்ரெஷர், தமிழில் அழுத்தம். V அப்படிங்கிறது இங்கிலீஷில் வால்யூம், தமிழில் கன அளவு. T அப்படிங்கிறது டெம்பரேச்சர், தமிழில் வெப்பநிலை. ஸோ என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த 3ஐயும் என்ன செஞ்சுக்கோங்க, மெமரி பண்ணிக்கோங்க. முதல்ல இந்த வாயுவின் விதிகளை படிக்கும்போது முதல்ல என்ன செஞ்சிரு, இந்த 3ஐயும் மெமரி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா, விதிகள் 3 விதிகள் கேட்பாங்க. 3 விதியுமே இதே ஃபார்முலா தான் சொல்லணும். ஆனால் எது மாறாமல் இருக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம மெமரி பண்ணணும். இப்போ பாயில் விதி அப்படின்னு சொல்லிட்டாலே என்ன செய்யணும் அப்படின்னா, பாயில் விதி அப்படின்னு சொல்லிட்டாலே டைரெக்டாக என்ன ஞாபகம் வைக்கணும், மாறா வெப்பநிலை ஞாபகம் வச்சுக்கணும். பாயில் விதி அப்படின்னு என்ன அர்த்தம், மாறா வெப்பநிலை. இதை எப்படி ஞாபகம் வைக்கலாம் அப்படின்னா, பாயில் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்வோம், ஹீட் பண்ணுவோம். பாயில் பண்ணணும், ஒரு ஆம்லேட் அல்லது எக்கு ஆம்லேட் பண்ணணும், என்ன செய்யும், ஆஃப் ஆயில் போடணும் அப்படின்னு நினைக்கிறோம், என்ன செய்வோம், அதை ஹீட் பண்ணுவோம். ஸோ அப்போ ஹீட் பண்ண என்ன ஆகும், டெம்பரேச்சர் ஆகும். ஸோ அப்போ பாயில் விதி அப்படின்னா மாறா வெப்பநிலை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிடணும். அப்போ உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், PV = N × R × T. இதை என்ன செய்ய சொல்லியிருக்கேன், மெமரி பண்ண சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல மாறா வெப்பநிலைன்னு வந்துருச்சா, T என்ன ஆகுது, மாறாமல் இருக்குது. அதனால் அதை அப்படி விட்டுருங்க. இந்த NR ஆல்ரெடி என்னதான் கான்ஸ்டன்ட் தான். இந்த NR ஆல்ரெடி என்னது, கான்ஸ்டன்ட். அப்போ அதே விட்டுருங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மாறா வெப்பநிலையில் ஒரு குறிப்பிட்ட நிறையுடைய வாயுவின் அழுத்தம் அவ்வாயுவின் பருமனுக்கு எதிர்த்தகவில் அமையும் சொல்லியிருக்கிறாங்களா. இப்போ வாயுவின் அழுத்தம்னா என்னது, ப்ரெஷர். P எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த இடத்துல V இருக்குது. இந்த V = அங்கே போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா 1/V ஆகுமா, 1/V ஆகுமா. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ப்ரெஷர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு V. வாயுவின் பருமனுக்கு எதிர்த்தகவு. எதிர்த்தகவுன்னு என்ன அர்த்தம்னா, பையில் இருக்குன்னு அர்த்தம். நேர்த்தகவு அப்படின்னா P டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு V அப்படின்னா நேர்த்தகவு. அதே இது P டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/V அப்படின்னா அது எதிர்த்தகவு. ஓகேவா. நான் எதுக்கு இந்த ஃபார்முலா படிக்க சொன்னேன் அப்படின்னா, அந்த விதியை மறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஃபார்முலா படிக்க சொன்னேன். உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கலாம். இப்போ மறுபடியும் உங்களுக்கு எப்படி செஞ்சிடும் அப்படின்னா, அந்த விதியை மறுபடியும் நான் ஒரு தடவை வாசிக்கும் போது உங்களுக்கு என்ன செஞ்சிடும், தெளிவாக புரிஞ்சிடும். மாறா வெப்பநிலையில் ஒரு குறிப்பிட்ட நிறைவுடைய வாயுவின் அழுத்தம் அவ்வாயுவின் பருமனுக்கு எதிர்த்தகவில் அமையும். இதுதான் பாயில் விதி. அப்போ இந்த விதி நீங்கள் என்ன செஞ்சிருங்க, மெமரி பண்ணிடுவீங்க. மெமரி பண்ணுறதா இருந்தால் பண்ணிடுங்க. உங்களுக்கு முடிஞ்சதுன்னா மெமரி பண்ணிடுங்க. மெமரி பண்ண முடியல அப்படின்னா இந்த ஃபார்முலா மட்டும் நினைவீங்க. PV = N × R × T. அப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா, PV இந்த ஈக்குவல் தூக்கிட்டு என்ன செஞ்சீங்க, இப்படி ஒரு ப்ரொபோஷனாலிட்டி போடுங்க. ப்ரொபோஷனாலிட்டி போட்டு இந்த NR அப்படியே வெட்டி விட்டுருங்க. இது நமக்கு தேவையில்லை, டைரெக்டாக T மட்டும் போடுங்க. ஓகேவா. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். முதல்ல என்ன ஃபார்முலா ஞாபகம் வச்சுன்னா, PV = nRT. அப்புறம் PV டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு T. இப்படி இந்த ஈக்குவல் இருக்கிற இடத்துல ஒரு ப்ரொபோர்ஷனாலிட்டி போட்டு விட்டுருங்க.
இந்த எண்ணெய் யாரையும் வெட்டி விட்டுட்டு நினச்சிங்க டி அப்படிங்கிறத மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ பாயில் விதி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மாறா வெப்பநிலை அப்படின்னு அர்த்தம். மாறா வெப்பநிலையில் அப்போ இந்த இடத்துல டெம்பரேச்சர் வந்து என்ன ஆகும், கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த இடத்துல வந்து என்ன இருக்குது அப்படின்னா 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த வி வந்து அந்த சைடு போகும்போது 1/v ஆகுமா, பி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/v. இதுதான் வந்து பாயில் விதி. முதல்ல ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க, 3 விதியும் படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருக்கும். அடுத்த விதி சார்லஸ் விதி, அதுக்கப்புறம் அவைகேட்ரா விதி உங்களுக்கு படிக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து புரிஞ்சிடும். ஒரு குறிப்பிட்ட நிறையுடைய வாயுவின் அழுத்தம் அவ்வாயுவின் பருமனுக்கு எப்படி இருக்குதா, எதிர்த்தகவில் இருக்குது. அதுதான் பாயில் விதி. அப்போ இதை எப்படி நினைவு வைக்கணும்னு சொல்லிட்டேன். பாயில் விதி அப்படின்னா டெம்பரேச்சர் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இப்போ அதே மாதிரி சார்லஸ் விதி அப்படின்னா இதே மாதிரி அடுத்த விதி என்ன பார்த்தீங்கன்னா சார்லஸ் விதி. சார்லஸ் விதினா எது கான்ஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் கான்ஸ்டன்ட். ஏன் அப்படின்னா இதை எப்படி நீங்கள் ஞாபகம் வைக்கலாம் அப்படின்னா சார்லஸ் அப்படின்னு எங்களுக்கு ஒரு ஃபிசிக்ஸ் சார் இருந்தார். இவர் வந்து எப்போவுமே எப்படி தான் இருப்பார், டென்ஷன்லேயே இருப்பார். அப்போ டென்ஷனில் இருந்தால் என்ன ஆகும், அவருக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். பாயில் விதி எப்படி ஞாபகம் சொல்லியிருந்தேன், ஆஃப் பாயில் போடுவோம், அதுக்கு ஹீட் பண்ணணும். ஸோ அதனால் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்டு அதாவது வெப்பநிலை கான்ஸ்டன்ட்டு. சார்லஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், அவர் எங்களுடைய ஃபிசிக்ஸ் சார். அவர் எப்போவுமே எப்படி இருப்பார், டென்ஷனாக இருப்பார். டென்ஷனாக இருந்தால் நாங்கள் ப்ரெஷர். அப்போ ப்ரெஷர் கான்ஸ்டன்ட். சார்லஸ் விதிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ப்ரெஷர் கான்ஸ்டன்ட். அப்போ அந்த விதி என்ன சொல்ல அப்படின்னா பிவி இஸ் ஈக்குவல் டு என்ஆர்டி. பிவி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். பி கான்ஸ்டன்ட் சொல்லிட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா அதனுடைய பருமன் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சருக்கு இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதான் சார்லஸ் விதி. அடுத்த விதி இதுதான் சொல்லும். அடுத்த விதி நான் எழுதி போட்டு உங்களுக்கு நடத்தினா உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே நண்பர்களே, அடுத்து நம்ம வாயுவினுடைய அடிப்படை விதிகள், முதல்ல பாயில் விதி பார்த்துட்டோம், அடுத்து சார்லஸ் விதி பார்க்க போகிறோம். நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா இந்த விதி மறக்கக்கூடாது அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஃபார்முலா மட்டும் நினைவு வச்சுக்கோங்க. பிவி இஸ் ஈக்குவல் டு என் இன்ட்ரு ஆர் இன்ட்ரு டி. அப்போ பாயில் விதி அப்படின்னா டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட், மாறாத வெப்பநிலை. அப்போ பாயிலுக்கும் டெம்பரேச்சருக்கும் எப்படி தொடர்பு படுத்தணும் அப்படின்னு ஒரு இது சொல்லியிருக்கேன். அப்போ என்ன விதி வரும், மாறா வெப்பநிலையில் வாயுவின் அழுத்தமானது பருமனுக்கு எதிர்த்தகவில் இருக்கும். அவ்வளோதான். இதான் வந்து என்ன விதி அப்படின்னா பாயில் விதி. இதே மாதிரி அடுத்து சார்லஸ் விதி. சார்லஸ் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா பிசிக்ஸ் சார், அவர் எப்பவுமே டென்ஷனில் இருப்பார். அப்போ என்ன வரும் அப்படின்னா ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் அர்த்தம். அப்போ அதே மாதிரி தான் பிவி இஸ் ஈக்குவல் டு என்ஆர்டி. இதான் ஃபார்முலா. இல்லை ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் சொல்லிட்டாங்க. அப்போ வால்யூம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் அப்படின்னா அந்த பி அப்படிங்கிறது கேன்சல் ஆயிரும். என்ஆர் எப்பவுமே என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கான்ஸ்டன்ட் சொல்லி அதையும் கேன்சல் பண்ணியிருக்க. அப்போ வி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டி. அப்போ சார்லஸ் விதி என்ன சொல்லுது அப்படின்னா மாறா அழுத்தத்தில் வாயுவின் பருமன் அவ்வாயுவின் வெப்பநிலைக்கு நேர்த்தகவில் அமையும். அவ்வளோதான். ஜஸ்ட் என்ன செஞ்சிட்டோம், அந்த ஒரு ஃபார்முலா வச்சுக்கிட்டு நம்ம என்ன செஞ்சிட்டோம், பாயில் விதி எழுதிட்டோம், சார்லஸ் விதி எழுதிட்டோம். இப்போ அடுத்து மூணாவது என்ன விதி பார்க்க போகிறோம் அப்படின்னா அவைகாட்ரா விதி. அப்போ அதே ஃபார்முலா எழுதுங்க, அப்படி எழுதுங்க. பிவி இஸ் ஈக்குவல் டு என்ஆர்டி. பிவி இஸ் ஈக்குவல் டு என்ஆர்டி. இது வரைக்கும் ப்ரெஷர் கான்ஸ்டன்ட்னு பார்த்தாச்சு, டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்னு என்ன செஞ்சிருக்கோம் முன்னாடி பார்த்துருக்கோம். இந்த தடவை அவைகேட்ரால என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த ரெண்டுமே கான்ஸ்டன்ட், மாறா வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தில். வால்யூம் எப்படி இருக்குதா அப்படின்னா வி வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு அந்த எண் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா. அந்த எண்ணு என்ன அர்த்தம் அப்படின்னா அவ்வாயில் உள்ள அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளின் எண்ணிக்கை. ஒரு வாயில் உள்ள அணுக்கள் அல்லது மூலக்கூறின் எண்ணிக்கை தான் அந்த எண்ணுங்கிறது அர்த்தம். அப்போ பருமன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பருமன் வந்து வாயில் உள்ள அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளுக்கு நேர்த்தகவில் இருக்கும். அவ்வளோதாங்க. இந்த 3 விதியை என்ன செஞ்சலாம் ஈஸியாக நீங்கள் இந்த மெமரி பண்ணிக்கலாம் அந்த ஒரு ஃபார்முலாவை வச்சுக்கிட்டு. டிஎன்பிசியில் வந்து நிறைய தடவை இந்த இது கேட்டிருக்காங்க. வாயுவினுடைய அடிப்படை விதிகள் வச்சு ரிலேட்டடாக நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு கேட்டிருக்கிறாங்க. பாயில் விதியில் எது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னா பாயில் விதியில் டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். சார்லஸ் விதியில் எது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அப்போ அவைகேட்ரா விதியில் ப்ரெஷரும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், டெம்பரேச்சரும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அவ்வளோதான்.
இனிமேல் இந்த விதி உங்களுக்கு மறக்காதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியாக உங்களால் என்ன செஞ்சிட முடியும், 3 விதியும் படிச்சிடலாம். மறுபடியும் சொல்கிறேன், PV = nRT. இந்த ஒரு ஃபார்முலா தான். இந்த ஒரு ஃபார்முலா வச்சு இந்த 3 விதியும் நம்ம எழுதிடலாம். முதல் விதி என்னது, பாயில் விதி. பாயில்னு எது கான்ஸ்டன்ட், டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்னா வாயினுடைய அழுத்தம் பருமனுக்கு எதிர் தகவல் இருக்கும். நேர் தகவல் போட்டக்கூடாது, எதிர் தகவல் இருக்கும். இதான் முதல் பாயில் விதி. ரெண்டாவது சார்லஸ் விதி. சார்லஸ் விதினா எது கான்ஸ்டன்ட், பிரஷர் கான்ஸ்டன்ட். பிரஷர் கான்ஸ்டன்ட்னா வாயுவின் பருமன் எதுக்கு நேர்த்தகவில் இருக்கும், வெப்பநிலைக்கு நேர்த்தகவில் இருக்கும். வாயுவின் பருமன் வெப்பநிலைக்கு நேர்த்தகவில் இருக்கும். இங்கே மாறா வெப்பநிலை, மாறா அழுத்தம். வாயுவின் அழுத்தம் அவ்வாயின் பருமனுக்கு எதிர்த்தகவில் இருக்கும். இது பாயில் விதி, சார்லஸ் விதி. அப்போ அவகேட்ரா விதிங்கிறது ரொம்ப ஈஸி. பிரஷரும் டெம்பரேச்சரும் கான்ஸ்டன்ட். அப்போ அதே ஃபார்முலா PV = nRT. இந்த ஃபார்முலா அப்படி எடுத்து எழுதுகிறோம். ப்ரெஷரும் கான்ஸ்டன்ட், டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். அப்போ வாயினுடைய பருமன் வந்து எதுக்கு நேர்த்தகவில் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அவ்வாயில் உள்ள அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளின் எண்ணிக்கைக்கு நேர்த்தகவில் இருக்கும், மாறா வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தில். அப்போ இந்த 3 விதியை படித்தாச்சா? ஓகே, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, பொது அறிவியல் விதிகள், அதாவது ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்கிற எல்லா விதிகளையும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 விதியாவது பார்த்துருப்போம். ஓம் விதி, அப்புறம் என்ன விதி, ஹெப்லர் விதிகள் பார்த்துட்டோம். இன்னைக்கு வாயுக்களின் இயக்க விதிகள் பார்த்துருக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன விதி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜூல் வெப்ப விதி. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விதி. அடுத்த விதி ஜூல் வெப்ப விதி பார்ப்போம். நண்பர்களே வணக்கம். அடுத்து என்ன விதி பொது அறிவியல் விதிகளில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜூல் வெப்ப விதி. இந்த விதி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விதி. அடிக்கடி நம்ம கொஸ்டின்ஸ்லேயும் கேட்கக்கூடிய ஒரு விதி தான். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் இதை படிக்கிறதுக்கு. ஆனால் பார்க்க தான் இந்த விதி எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு பெரிய இது மாதிரி இருக்கு. இது வரைக்கும் நம்ம 3 விதிகள் பார்த்துட்டோம். எல்லாமே எவ்வளோ ஈஸியாக படிக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம என்ன செஞ்சுட்டோம், அந்த விதிகளை சொல்லி கொடுத்துட்டோம். ஒரு தடவை வீடியோ பார்த்தா போதும், நம்மளால் என்ன செய்ய முடியும், அந்த விதிகளை வந்து மனப்பாடம் பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ ஜூல் வெப்ப விதியை உங்களுக்கு எப்படி மனப்பாடம் பண்ணணுங்கிறத நான் சொல்லித்தரேன். இப்போது ஜூல் வெப்ப விதி அப்படின்னா என்ன அப்படிங்கிற முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு மின் சுற்று இருக்குன்னு வைங்களேன், ஒரு கம்பி இருக்குதுன்னு வைங்க. இப்போ இது வழியாக நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, கரண்ட்டு பாஸ் பண்ணுறோம். கரண்ட் இது வழியாக என்ன செய்கிறோம், கரண்ட்டு பாஸ் பண்ணுறோம். இப்போ இந்த கரண்ட் வந்து போகும்போது இந்த கரண்ட்டுக்கு எந்த ஒரு தடையும் இல்லை அப்படின்னு வச்சிங்க அப்படின்னா, இந்த கரண்ட் வந்து என்ன செய்யும் அப்படின்னா முழுசாக இந்த பாயிண்ட்டுக்கு வந்துடும். ஒரு முனையிலிருந்து இன்னொரு முனைக்கு கரண்ட் வந்து என்ன ஆகிரும், பாஸ் ஆகிரும். ஆனால் நிச்சயத்தில் வந்து எந்த ஒரு கம்பியும் அப்படி கரண்ட்டை வந்து அலோவ் பண்ணுறதில்ல. கண்டிப்பாக அதில் ஒரு தடை இருக்கும், சிறு சிறு தடையாவது இருக்கும். அப்போது இந்த கம்பிகளில் மின் தடை இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, கரண்ட் வந்து முழுசாக இந்த பகுதிக்கு வராமல் சில கரண்ட் வந்து வெப்பமாக என்ன செய்யும் அப்படின்னா வேஸ்ட் ஆகுது. சில கரண்ட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா வெப்ப ஆற்றலாக வந்து வெளியேறுது. இதுதான் வந்து ஜூல் வெப்ப விதி வந்து நமக்கு வந்து சொல்லுது. சரியா? இதுதான் வந்து ஜூல் வெப்ப விதி சொல்லுது. என்ன அப்படின்னா, ஒரு மின்சுற்றில் மின்னோட்டம் பாய்வதால், ஒரு மின்சுற்றில் மின்னோட்டம் வந்து என்ன செய்யுது, பாயுது. அப்படி பாயும்போது அச்சுற்றின் மின்தடை, அப்போ அந்த சுற்றில் வந்து ரியாலிட்டியில் பார்த்தோம்னா எந்த ஒரு சுற்றுமே வந்து மின்தடை இல்லாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக வந்து ஒரு தடை இருக்க தான் செய்யும். அப்போ அந்த மின்தடை இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா வெப்பம் உருவாகுது. இந்த வெப்பத்தை தான் இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹீட் அப்படிம்பாங்க. ஹீட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹெச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த ஹீட்டு வந்து எவ்வளோ ஹீட்டு உருவாகுது, இது எதுக்கு நேர்த்தகவில் இருக்கும் அப்படின்னா, அதன் வழியே பாயும் மின்னோட்டத்தின் இருமடிக்கு நேர்த்தகவில் இருக்கும். அப்போ இந்த இடத்துல கரண்ட் ஃப்ளோ பண்ணுறோமா, ஐ, இங்கிலீஷில் கரண்ட்டுக்கு என்ன நோட்டேஷன் கொடுப்பாங்க அப்படின்னா ஐ அப்படின்னு கொடுப்பாங்க. ஃபிசிக்ஸில் கரண்ட்டுக்கு நோட்டேஷன், அதாவது சிம்பிள் என்ன கொடுப்பாங்க அப்படின்னா ஐ. அப்போ அந்த ஐக்கு எப்படி இருக்குதா, இருமடிக்கு நேர்த்தகவில் இருக்குது. அப்போ நேர்த்தகவில் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஹச் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஐ ஸ்கொயர். இது முதல்ல சொல்றேங்க. ரெண்டாவது என்ன இருக்குது அப்படின்னா, அதே ஹச் வந்து மின் தடைக்கு நேர் விகிதத்தில், மின் தடைன்னு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் அர்த்தம். ரெசிஸ்டன்ஸ் அர்த்தம் தடைன்னு அர்த்தம். ஸோ அதனால அதோட நொட்டேஷன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க.
நோட்டேஷன்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க, ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ முதல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, முதல் லைன்ல என்ன சொல்றாங்க, முதல் லைன்ல கட்சி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மின்னோட்டத்தின் இருமடிக்கு நேர்த்தகவில் இருக்கும். ரெண்டாவது என்ன சொல்றாங்க, அதே கட்சி மின் தடைக்கு நேர்த்தகவில் இருக்கும், அதுதான் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். மூணாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, மின்னோட்டம் பாயும் காலத்திற்கு நேர்த்தகவில் இருக்கும் அப்படின்றாங்க. அப்போ கட்சி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம், அதுதான் ஸ்மால் டி அப்படின்னு வச்சுக்கிறேன். டி அப்படின்னா டைம். அப்போ இந்த மூணையும் சேர்த்து என்ன போடுவாங்க அப்படின்னா, கட்சி இஸ் ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர் ஆர் டி இப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கும். இதை நீங்க எல்லாருமே வந்து படிச்சிருப்பீங்க. அப்படி படிக்க முடியலன்னா இந்த இதை மட்டும் ஜஸ்ட் என்ன செஞ்சுக்கோங்க, நினைவு வச்சுக்கோங்க. இதுதாங்க ஜூல் வெப்ப விதி. ஜூல் வெப்ப விதி மறுபடியும் ஒரு தடவை ரீட் பண்றேன், நல்லா கவனிங்க. ஒரு மின்சுற்றில் மின்னோட்டம் பாயும் பொழுது அச்சுற்றில் உள்ள மின்தடை மூலம் உருவாக்கப்படும் வெப்பம். வெப்பம் வந்து எப்படி இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மின்னோட்டத்தின் இருமடிக்கு நேர்த்தகவில், மின்னோட்டத்தின் இருமடிக்கு நேர் விகிதத்திலும். இப்போ முதல்ல வந்து கட்சி வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இருமடி அப்படின்னா ஏற்கனவே சொல்லியிருக்கிற ஸ்கொயர். அப்போ மின்னோட்டம் அப்படின்னா இங்கிலீஷில் வந்து கரண்ட்னு அர்த்தம், அதனுடைய நொட்டேஷன் ஐ, அதனால ஐ ஸ்கொயர். ரெண்டாவது என்ன சொல்றாங்க, மின் தடைக்கு நேர் விகிதத்தில். அப்போ அந்த கட்சி வந்து எப்படி இருக்குது அப்படின்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மின் தடை அப்படின்னா ஆர் அப்படின்னு அர்த்தம். மின்னோட்டம் பாயும் காலத்திற்கு அந்த கட்சி வந்து மூணாவது எப்படி இருக்கு அப்படின்னா காலம் அப்படின்னா டைம் ஸ்மால் டி இப்படி இருக்குதா வந்து ஜூல் வெப்ப விதி சொல்லுது. அப்போ இதன் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு இமேஜின் பண்ணுங்க, ஜஸ்ட் வந்து என்ன செய்யுங்க, ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஜூல் வெப்ப விதி எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா, அந்த விதி எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா, முதல்ல வந்து ஓகே நண்பர்களே, ஜூல் வெப்ப விதி எதில் பயன்படுது அப்படின்னா அயன் பாக்ஸு, அப்புறம் வந்து என்னென்னா வாட்டர் ஹீட்டர். இப்போ ஜஸ்ட் ஒரு வாட்டர் ஹீட்டரை எடுத்துக்கோங்க. இதான் வந்து இது வந்து ஒரு டேங்கு, இதில் வந்து ஜஸ்ட்டு தண்ணி இருக்குது. இதில் என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கம்பியை தூக்கி போடுவாங்க. இதில் வந்து ஒயர் போய் நேராக என்ன ஆகும் அப்படின்னா சுவிட்ச் போர்டில் வந்து இந்த மாதிரி கனெக்ட் ஆகும். ஓகேவா? இப்போ இந்த வாட்டர் ஹீட்டர் வந்து குயிக்காக ஹீட் ஆகணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, கரண்டை கூட்டணும். கரண்டை கூட்டினா என்ன ஆகும், குயிக்காக ஹீட் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு இந்த வாட்டரை வந்து ஹீட் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ ஹீட் எனர்ஜி தேவைப்படுது அப்படின்னா ஒரு 100 ஜூல் எனர்ஜி தேவைப்படுதுன்னு வைங்களேன். நார்மலாக இவ்வளோ இது தேவைப்படும். இப்போ வந்து என்னென்னா ரொம்ப குளிர் காலத்தில் இருக்கிறோம். அப்போ என்ன செய்யப்படும் அப்படின்னா குயிக்காக ஹீட் ஆகணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, இதில் ஒரு ரெகுலேட்டர் மாதிரி ஒன்று இருக்கும். இந்த ரெகுலேட்டர் திருக்கியோட என்ன ஆகும் அப்படின்னா இந்த கடத்தின் வழியாக போகக்கூடிய கரண்ட் வந்து அதிகரிக்கும். அப்போ கரண்ட் அதிகரிச்சிச்சு அப்படின்னா ஹீட் எவ்வளோ அதிகரிக்கும் தெரியுமா? இப்போ உதாரணத்துக்கு நார்மலாக 100 ஜூல் உருவாகுது, கரண்ட் எவ்வளோ கரண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா 1 ஆம்பியர் கொடுத்துருக்கோம். 1 ஆம்பியர் இருக்கும்போது 100 ஜூல் ஹீட்டு தேவைப்படுது இந்த வாட்டரை வந்து சூடு பண்ணுறதுக்கு. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா குளிர் நேரம் எனக்கு வந்து ஹீட்டு அதிக அளவு தேவைப்படுது, அப்போ தான் இந்த தண்ணி வந்து ஹீட் ஆகும். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ரெகுலேட்டரை யூஸ் பண்ணி கரண்டை வந்து 2 ஆம்பியர் கூட்டிடுறேன். கரண்டை 2 ஆம்பியர் கூட்டினா எனக்கு ஹீட் எவ்வளோ ஆகும் தெரியுமா? இதனுடைய இருமடிக்கு நேர் விகிதத்தில் இருக்கும். அப்போ முதல்ல 100 ஜூல் இருந்துச்சு, அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா இருமடி ஆகும். என்ன ஆகும், 4 ஆம்பியர் ஆகும். இப்போ 4 ஆம்பியர்னா 400 ஜூல் ஹீட்டு வந்து கரண்ட் வந்து ஹீட்டு வந்து எனக்கு கிடைக்கும். ஓகேவா? அப்போ இந்த ஜூல் வெப்ப இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு மின் சுவிட்சினுடைய கரண்ட் ஒரு ஃப்ளோ ஆகிட்டு அப்படின்னா அந்த அதில் உருவாகிற ஹீட்டு வந்து கரண்டினுடைய இருமடிக்கு நேர் விகிதத்தில் இருக்கும். கரண்டை கூட்டுறோம் அப்படின்னா ஹீட்டு வந்து டபுள் மடங்காக கூடும், அதான் இருமடி. ஓகேவா? கரண்ட் வந்து கூட்டும்போது இருமடிக்கு நேர் விகிதத்தில் இருக்கும். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா அயன் பாக்ஸ், சலவைப்பட்டி. அப்போ இதில் வந்து என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நிக்ரோம் அப்படிங்கிற கம்பி தான் யூஸ் பண்ணுறோம். நிக்ரோம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிக்ரோம் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா நிக்கலும் குரோமியம் சேர்ந்தது. நிக்கலும் குரோமியம் சேர்ந்தது. அப்போது நமக்கு விதியை கேட்குறத விட மின்சார வெப்பமேற்றும் சாதனங்களில் பயன்படும் உலோகம் என்ன அப்படின்னு தான் கேட்பாங்க. என்ன அப்படின்னு நிக்ரோம். எதற்காக நிக்ரோம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இந்த நிக்ரோமில் வந்து மின்தடை அதிகமாக இருக்கும். அப்போது நம்ம பார்த்துருக்குறோம் ஹீட்டை வந்து எதனால் உருவாகுது அப்படின்னா கரண்டை கூட்டினா ஹீட் அதிகரிக்கும்.
அதே மாதிரி ஒரு மின் சுற்றுகளுடைய மின்தடையும் அதிகமாக இருந்துச்சுன்னா ஹீட் அதிகரிக்கும். ஏன்னா நேர்த்தகவல் பார்த்துருக்கோமா, மின்தடைக்கு நேர்த்தகவல் இருக்கும் பார்த்துருக்கோமா. அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு ஒரு மின்சுற்று இருக்கு, அதன் வழியாக கரண்ட் போய்கிட்டு இருக்குது அப்படின்னா கரண்ட் அதிகப்படுத்தினோம்னா நமக்கு அதிக அளவு ஹீட் கிடைக்கும், முதல்ல தெரிஞ்சிருச்சு. அப்போ கரண்ட்டை நம்மளால அதிகப்படுத்த முடியும். இன்னும் எனக்கு அதிக ஹீட் தேவை அப்படின்னா அந்த அந்த கரண்ட் போகக்கூடிய அந்த மின் சுற்று இருக்கு பார்த்தீங்களா, அதில் மின்தடை அதிகமாக இருக்கணும். ஏன்னா மின்தடை என்ன செய்யணும், அதிகமாக இருக்கணும். அப்போ மின்தடை அதிகமான உள்ள உலகம் எதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நிற்கிறோம். அதனால இந்த கம்பியை நம்ம சூஸ் பண்ணுறோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு காப்பர் கம்பி இருக்குது, இது வந்து காப்பர் கம்பி, இது வந்து நிக்ரோம் கம்பி, இது வந்து என்னது நிக்ரோம் கம்பி. இந்த மாதிரி 2 கம்பி இருக்கதா நினைவு வச்சுக்கோங்க. இப்போ காப்பர் கம்பி வழியாக நான் என்ன செய்கிறேன், 2 ஆம்பியர் கரண்ட் கொடுக்குறேன். நிக்ரோம் கம்பி வழியாகவும் நான் 2 ஆம்பியர் கரண்ட் கொடுக்குறேன். இப்போ எனக்கு எவ்வளோ காப்பர் கம்பியில் எனக்கு எவ்வளோ ஹீட்டு கிடைக்கிது அப்படின்னா 100 ஜூல் ஹீட்டு கிடைக்கிது. ஆனால் நிக்ரோம் கம்பியில் நான் பயன்படுத்தும் போது எனக்கு எவ்வளோ ஹீட்டு கிடைக்கிது அப்படின்னா 200 ஜூல் கிடைக்கிது. அப்போ காப்பரை விட நிக்ரோம்ல எனக்கு அதிகம் கிடைக்கிது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பரில் வந்து மின்தடை ரொம்ப கம்மி. அப்போ மின்தடை அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு என்ன ஆகும், ஹீட்டு வந்து அதிகரிக்கும். அப்போ முதல்ல என்ன பார்த்துருக்கோம், மின்னோட்டத்தை கூட்டினா ஹீட் அதிகரிக்குது. இப்போ ரெண்டாவது என்ன பார்க்குறோம் அப்படின்னா மின்தடை அதிகரிச்சிச்சுனாலும் ஹீட் அதிகரிக்குது. அப்போ முதல் பாயிண்ட் உங்களுக்கு என்ன செஞ்சு புரிஞ்சாச்சு. அடுத்து ரெண்டாவது மின்தடைக்கு நேர்விகிதத்தில் இருக்கும், இதையும் உங்களால் இந்த கான்செப்ட் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கும், புரிஞ்சிருக்கும். மூணாவது காலம்னா என்னன்னு இப்போ டீட்டெயிலாக விளக்குறேன். ஓகே கேஸ், மூணாவது ஹீட்டு எப்படி அதிகரிக்கும் பார்ப்போம். இப்போ ஒரு கம்பி இருக்குது, நிக்ரோம் கம்பி, இதுவும் நிக்ரோம் கம்பி. ரெண்டுமே கம்பி என்ன அப்படின்னா நிக்ரோம். இந்த 2 கம்பியுமே என்னது நிக்ரோம். இப்போ இது வழியாக நான் என்ன செய்யறேன், கரண்ட் ஃப்ளோ பண்ண போகிறேன். ஒரு 2 ஆம்பியர் கரண்ட்டை வந்து என்ன செய்யறேன், ஃப்ளோ பண்ணுறேன். முதல்ல என்ன செய்யறேன் அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு என்ன செய்யறேன், ஃப்ளோ பண்ணுறேன். இப்படி ஃப்ளோ பண்ணும்போது எனக்கு எவ்வளோ ஹீட்டு கிடைக்குது அப்படின்னா ஒரு 10 ஜூல் கிடைக்குது. ஹீட்டு வந்து எவ்வளோ கிடைக்குது, 10 ஜூல் கிடைக்குது. இப்போ என்ன செய்யறேன் அப்படின்னா 20 நிமிஷத்துக்கு கரண்ட்டை வந்து ஃப்ளோ பண்ணுறேன். ரெண்டாவது கம்பியில் என்ன செய்கிறேன், 20 நிமிஷத்துக்கு கரண்ட்டை ஃப்ளோ பண்ணுறேன். இப்போ எனக்கு எவ்வளோ ஹீட்டு கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா H = 20 ஜூல் கிடைக்குது. அப்போ ஒரு சுற்றின் வழியாக மின்னோட்டம் பாயிற நேரத்தை நம்ம அதிகப்படுத்தினாலும் நமக்கு என்ன கிடைக்குது, ஹீட்டு வந்து அதிக அளவு கிடைக்குது. ஓகேவா. அப்போ நம்ம 3 இதை நம்ம என்ன செஞ்சுருக்கோம், தெளிவாக பார்த்துருக்கோம் ஜூல் வெப்ப விதியில். முதல்ல மின்னோட்டத்தின் ஒரு சுற்றின் வழியாக பாயும் மின்னோட்டம் கூடிச்சுன்னா கரண்ட் கூடும். ஒரு சுற்றின் வழியாக மின்னோட்டம் பாயும் பொழுது அதில் உருவாகக்கூடிய ஹீட்டு வந்து வெப்பம் வந்து என்ன செய்ய அதிகரிக்கும். அந்த வெப்பம் எப்படி அதிகரிக்குது, மின்னோட்டத்தின் இருமடிக்கு, அந்த இருமடிங்கிறத மறந்துடக்கூடாது, மின்னோட்டத்தின் இருமடிக்கு. மீதி ரெண்டுமே வந்து என்னன்னா டைரக்டா தான், இருமடி எதுவுமே வராது. அப்புறம் வந்து மின்தடைக்கு நேர் விகிதத்திலும், அப்புறம் மின்னோட்டம் பாயும் காலத்திற்கு நேர் விகிதத்திலும் இருக்கும். இதுதான் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா ஜூல் வெப்ப விதி வந்து சொல்லுது. ஓகேவா காய்ஸ், இனி ஜூல் வெப்ப விதிகளுடைய பயன்களை நம்ம பார்ப்போம். ஓகே நண்பர்களே, நம்ம ஜூல் வெப்ப விதி பார்த்துட்டோம். ஒரு சுற்றின் வழியே மின்னோட்டம் பாயும் பொழுது உருவாகும் வெப்பமானது மின்னோட்டத்தின் இருமடிக்கு நேர் விகிதத்திலும், மின்னோட்டம் பாயும் கடத்தியின் மின் தடைக்கு நேர் விகிதத்திலும், அப்புறம் என்ன பார்த்துருக்கோம், மின்னோட்டம் பாயும் காலத்திற்கு நேர் விகிதத்திலும் இருக்கும். இந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சுருக்கோம், பார்த்துருக்கோம். இது வந்து விதியை மெமரி பண்ணிக்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னா ஜூல் வெப்ப விதியினுடைய பயன்கள். அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஜூல் வெப்ப விதியினுடைய பயன்கள். ஜூல் வெப்ப விதியின் பயன்கள் அப்போ எதுலலாம் பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின் உருகிலை. இப்போ மின் உருகிலை அப்படின்னா ஃபியூஸ், நம்ம எல்லாருக்குமே தெரியும், வீடுகளில் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஃபியூஸ் இருக்கும், இல்லை ஒரு கம்பி இருக்கும், இல்லை ஒரு கம்பி இருக்கும், நடுவில் ஒரு சின்ன இந்த மாதிரி ஒயர் இருக்கும். இந்த ஃபியூஸ் கம்பி எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா திடீர்னு ஏதாவது ஷார்ட் சர்க்கியூட் ஆகும்போது கரண்ட் வந்து அதிகமாக ஃப்ளோ ஆகும். அப்போ இந்த அதிகமாக ஃப்ளோ ஆகும்போது இந்த மின் உருகலை வந்து என்ன அப்படின்னா இருக்கிறதுலே குறைவான உருகுநிலை கொண்ட பொருளாக இருக்கும். குறைவான உருகுநிலை கொண்ட மெட்டீரியல். சரியா, குறைவான உருகுநிலை கொண்ட மெட்டீரியலாக இருக்கும். அப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒரு கடத்தின் வழியே மின்னோட்டம் பாயும் பொழுது ஹீட் உருவாகும். அப்போ ஷார்ட் சர்க்கியூட் ஆகும்போது அதிக அளவான கரண்ட் என்னாகும், ஃப்ளோ ஆகும். அப்படி ஃப்ளோ ஆகும்போது அதிகமான வெப்பம் உருவாகும். அப்போ நம்ம இதில் பயன்படுத்தக்கூடிய கம்பி என்னன்னு பார்த்தீங்கன்னா குறைவான உருகுநிலை கொண்ட கம்பி. அப்போ அதிகமான வெப்பம் உருவாகும் பொழுது டக்குன்னு என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஃபீஸ் ஒயர் வந்து கட் ஆயிரும். இது கட் ஆனதுனால மற்ற மின்சார பொருட்கள் ஷார்ட் சர்க்கியூட் ஆகாமல், அதாவது எல்லா பொருளும் என்ன ஆகும் அப்படின்னா மற்ற முக்கியமான பொருள் வந்து நம்ம காப்பாற்றப்படும்.
ஜஸ்ட் இந்த ஒரே ஒரு ஃபியூஸ் கம்பி ஒயர் அந்திருக்கிறதுனால. ஓகேவா, ரைட். அப்போ இந்த மின் உருகிலையில் பயன்படக்கூடிய அந்த கம்பி பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரியம். காரியம் அப்படின்னா லெட்டு. இந்த லெட்டு வந்து இருக்கிறதுலே குறைவான உருகுநிலை கொண்டது. என்ன, அப்போ இந்த லெட்டு வழியாக டக்குன்னு ஷார்ட் சர்க்கியூட் ஆகும்போது கரண்ட் ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா, வெப்பம் அதிக அளவு உருவாச்சு அப்படின்னா டக்குன்னு இந்த காரியம் வந்து என்னாகும், உருகி இந்த இணைப்பை துண்டித்து விடும். அப்போ மின் உருகிலையில முதல்ல பயன்படுது இந்த ஜூல் வெப்ப விதி. ரெண்டாவது எதில் பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா மின் சூடேற்றும் சாதனங்கள். மின் சூடேற்றும் சாதனங்கள் இது உங்களுக்கு தெரியும். மின் சூடேற்றும் சாதனங்கள் அப்படின்னா அயன் பாக்ஸ். அயன் பாக்ஸ். இப்போ அயன் பாக்ஸ் என்ன ஆகணும் அப்படின்னா ஹீட்டு வரணும். நமக்கு வந்து அதிக அளவான ஹீட்டு வரணும். அப்போ தான் வந்து நம்ம துணி வந்து ஈஸியாக அயன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து வாட்டர் ஹீட்டர், இதுலேயே அதிக அளவான வெப்பம் உருவாகணும். அப்போ நமக்கு அதிக அளவான வெப்பம் உருவாகணும் அப்படின்னா அதிக அளவு என்ன இருக்கணும், மின்தடை இருக்கணும். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், அதிக அளவு மின்தடை இருந்துச்சுன்னா அதிக அளவான வெப்பம் உருவாகும். அப்போ மின்தடை அதிகம் உள்ள பொருள் என்ன பார்த்தீங்கன்னா நிக்ரோம். அப்போ மின் சூடேற்றும் சாதனங்களில் பயன்படுத்தக்கூடிய உலோகம் எதுன்னு கேட்டிங்கன்னா நிக்ரோம். மின் உருகிலைக்கு காரியம், காரியம். மின் சூடேற்றும் சாதனங்களுக்கு நிக்ரோம். ஏன் நிக்ரோம் பயன்படுத்துறோம் அப்படின்னா நிக்ரோனுடைய உருகுநிலை அதிகம். உருகுநிலை அதிகம், உருகுநிலை அதிகம். இப்போ அயன் பாக்ஸை ஹீட் அயன் பாக்ஸில் சுவிட்ச் ஆன் பண்ணுறோம். கரண்ட் வந்து இந்த நிக்ரோம் வழியாக என்னாகும், ஃப்ளோ ஆகும். அப்போ என்னாகும், அதிக அளவு வெப்பம் உருவாகும். இதனுடைய உருகுநிலை அதிகமாக இருக்கிறதுனால ஹீட் அதிக உருகுனாலும் இந்த கம்பி உருகாது. நமக்கு ஹீட்டை மட்டும் தந்துக்கிட்டே இருக்க நம்ம என்ன செய்வோம், ரொம்ப நேரம் அயன் பண்ண முடியும். ஓகேவா. அப்போ ஒரு சில அப்ளிகேஷன்ல உருகுநிலை குறைவான மெட்டீரியல் யூஸ் பண்றோம், ஒரு சில அப்ளிகேஷன்ல உருகுநிலை அதிகமான மெட்டீரியல் யூஸ் பண்றோம். ஸோ ரெண்டும் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். மின் உருகுலைக்கு காரியம், மின் சூடேற்றும் சாதனத்துக்கு என்ன யூஸ் பண்றோம், நிக்ரோம். அடுத்து மூன்றாவது பயன் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மின்சாரம் சூடேற்றும் சாதனம் சொல்லி ஏற்கனவே கொடுத்துட்டு அது கிடையாது. இதுல என்ன அப்படின்னா மின் விளக்கில் உள்ள மின் இலை. மின் விளக்கில் உள்ள மின் இலை. அப்போ உங்க எல்லாத்துக்குமே தெரியும் பல்பு. பல்பு இதில் ஒரு ஃபியூஸ் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சின்ன கம்பி இருக்கும். பல்பில் எப்பவுமே இந்த மாதிரி ஒரு சுழு சின்ன கம்பி இருக்கும். இந்த கம்பி என்னன்னு பார்த்தீங்கன்னா டங்ஸ்டன். இந்த கம்பி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டங்ஸ்டன். அப்போ மின் விளக்கில் பயன்படுத்தக்கூடிய உலோகம் வந்து என்னன்னா டங்ஸ்டன். மின் உருகுலை காரியம், மின் சூடேற்றும் சாதனம் நிக்ரோம். அதாவது மின் விளக்கில் உள்ள இது வேண்டாம், இந்த பாயிண்ட்டுக்கு பதிலாக நம்ம என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா மின் விளக்கில் உள்ள மின்னிலை. மின் விளக்கில் உள்ள மின்னிலை வந்து டங்ஸ்டன். அப்போ இந்த டங்ஸ்டன் வந்து என்ன அப்படின்னா அதிக உருகுநிலை கொண்டது. அதிக உருகுநிலை கொண்டது. ஈஸியாக என்ன செய்யாது அப்படின்னா உருகாது, ஈஸியாக உருகாது. அப்போ இந்த பல்பில் இந்த மாதிரி டங்ஸ்டன் இப்படி இருக்குது, இது வழியே கரண்ட் ஃப்ளோ ஆகுது. இப்படி கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதிக அளவான ஹீட்டு உருவாகும். அப்போ இந்த ஹீட்டு உருவாகும் போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா அதிகமான வெளிச்சம் கிடைக்குது. ஓகேவா. ஸோ அதனால தான் என்ன செய்றாங்க அப்படின்னா டங்ஸ்டனோட உருகுநிலை அதிகம், மேலும் அதில் மின்தடையும் என்ன எப்படி இருக்குது அப்படின்னா அதிகமாக இருக்குது. அதனால என்ன ஆகும் அப்படின்னா அதிகமான ஹீட்டு உருவாகும். ஸோ அதிகமான ஹீட்டு உருவாகிறதுனால நமக்கு என்ன கிடைக்குது, வெளிச்சம் கிடைக்குது. ஸோ அப்போ ஜூல் வெப்ப விதி எதுலலாம் பயன்படுதுன்னு பார்த்துக்கோங்க. மின் உருகிலை, மின் சூடேற்றும் சாதனம் மற்றும் மின் விளக்கில் உள்ள மின்னிலை. இந்த மூணு என்ன செஞ்சுக்கோங்க, மெமரி பண்ணிக்கோங்க. அப்போ மின் உருகிலையில் எது பயன்படுது, காரியம். மின் சூடேற்றும் சாதனங்கள்ல நிக்ரோம், மின் விளக்குல டங்ஸ்டன். ஓகேவா நண்பர்களே, நாம் இது வரைக்கும் வாயுவினுடைய வாயு இயக்க விதிகள் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் ஜூல் வெப்ப விதி பார்த்துட்டோம். இந்த ரெண்டு விதியுமே ரொம்ப முக்கியம், அடிக்கடி கேட்பாங்க. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. இதை உங்களுக்கு படிக்கிறதுல கஷ்டம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். வீடியோ மட்டும் கொஞ்சம் என்ன ஆயிடுச்சு, லென்த் ஆயிடுச்சு. ஒரு அரை மணி நேரத்துக்கு போயிடுச்சு. வீடியோ தான் பார்க்க லென்த்தாக இருக்கும், ஆனால் கண்டென்ட்டு ரொம்ப கம்மி. எதுக்கு வீடியோ லென்த்தாக போயிருக்கிறோம், அந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரொம்ப லென்த்தாக கொண்டு போயிருக்கிறோம். ஒரு தடவை நீங்கள் அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா இந்த விதி வந்து உங்களுக்கு ஜென்மத்துக்கு மறக்காது. அந்த அளவுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம், கிளியர் கட்டாக நடத்தியிருக்கிறோம். ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.